ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா எல்லை பகுதியில் இருக்கோம். பதராமி கொஞ்சம் கிட்ட இருக்கும். ஸோ நம்ம அண்ணன் முருகன் அவர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நண்டு பிடிக்கிறது, இந்த நண்டு பிடிக்கிறது கைட் பண்ணுறது, பிடிக்கிறது மோஸ்ட்லி எல்லாம் அவர் தான் பண்ண போறாரு. ஸோ நண்டு எப்படி நான் பிடிக்க போகிறோம்? என்ன கல்லு தள்ளனா நண்டு கிடைக்கும், இல்லைன்னா நைட்டில் பேட்டரி போட்டுன்னு போனால் நண்டு வரும். நைட்டில் தான் நீங்கள் பிடிப்பீங்களா? மோஸ்ட்லி நைட்டில் தான் நல்லா கிடைக்கும். நைட்டில் எப்படி நார்மலாக மேலே வருமா எல்லாம்? எல்லாம் மேலே வந்து மேஞ்சு கிடைக்கும். எப்படி நண்டுக்கு எதனா தீனி எப்படி நம்ம மீன் பிடிக்கிறது தீனி மாதிரி போடுவோம் அது மாதிரி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது எப்படி வருஷம் ஃபுல்லாக பிடிப்பீங்களா நீங்க? தண்ணி இருக்கிற வரையும் பிடிப்போம். தண்ணி இருக்கிற வரையும் தான், இல்லைன்னா பிடிக்க முடியாது. தண்ணி இல்லைன்னா எங்க நண்டு இருக்காது. சரி, நைட் அதை பார்த்தீங்கன்னா பகலை விட அவங்க நைட்டில் தான் நண்டு வேட்டைக்கு போவாங்களாம். நைட்டில் தான் அது வெளியே வருமா, பகலில் வந்து அவ்வளோ வராது. இப்போ போனால் நம்ம எப்படி பிடிக்கணும்னா இந்த பாறைக்கு அடியில் இந்த மாதிரி சேத்துல அந்த மாதிரி உள்ளதான் இருக்கும், வெளியே வராது. நைட்டில் போனால் நிறைய கிடைக்கும், ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்றாரு. வாங்க போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஏரியா? அப்படியே காட்டுங்க. இதுக்கு மேலே ஒரு பெரிய மலை இருக்கு, காடு இருக்கு அந்த சைடு. அது கீழே ஒரு சின்ன மலை. இதில் மீன் கூட இருக்குங்க, தெரியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டு ட்ரை பண்றேன். இந்த வயல்ல கூட இப்படிதான் தண்ணி போற அந்த காவா இருக்கு இல்லையா, அந்த காவா ஓரத்துல இது மாதிரி தான் இருக்கும். எத்தனை வருஷமா பிடிச்சிருக்கீங்களா? தண்ணி வந்தா குடிப்பீங்க. எப்போ இது டைம் அந்த தண்ணி இல்லை ரெகுலரா வருமா? சமத்து குட்டி, ரொம்ப குட்டிங்க. இதெல்லாம் லாஸ்டா விட்டுடலாம். ஒரு பெரிய நண்டு இப்பதான் மாட்டிருக்கு. சும்மா நார்மலா இருக்குது. என் கால் இது எங்க இருக்கு, ஆனா இங்க பாருங்க பதக்குழி மாதிரி எவ்வளவு தூரம் உள்ள போயிருக்கு. செப்பல்லாம் போட்டு நீங்க வந்தீங்கன்னா மாட்டிப்போம் சத்தியமா. அவர் போற இடம்லாம் ரொம்ப ரிஸ்கான இடம், நம்ம அங்கெல்லாம் போகவே முடியாது. ஆல்ரெடி அவங்க இங்க வர்றதுனால அவங்களுக்கு தெரியும். ஓரமா போறாரு பாருங்க, பாறை இடுக்கல அப்படி உள்ள விடுறாரு கைய. அந்த மாதிரி இடுக்கல இந்த மாதிரி அப்படிதான் இருக்கும் நண்டு. மீன் மாதிரி தண்ணியில உள்ள நீந்தின்னு அது மாதிரிலாம் இருக்காது. அது நைட்ல மட்டும்தான் அது மாதிரி வெளியே வரும். பகல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாறை சந்துக்குள்ள, இந்த செடிங்களோட வேறு அடியில, புதக்குழியில, அது மாதிரி இடத்துல தான் இருக்கும். காய்ஸ் ஹாய், பார்த்தீங்களா தெரியுதா எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ தான் கிடச்சிருக்கு. எப்பவுமே இங்கே வந்து நண்டு வந்து நைட்டில் தான் கிடைக்குமா, நைட்டில் தான் அதுங்க வெளியே வருமா, அப்போ ஈஸியாக பிடிச்சிடலாம். இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. வலை இருக்குங்க இந்த மாதிரி இடத்துல, பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நண்டு இருக்கும். பார்க்கலாம். ஆயிடுச்சுடா. நமக்கு மாட்டதெல்லாம் குட்டி குசுமாக தான் மாட்டேன். ஸோ நண்டுலாம் பிடிச்சாச்சு. இப்போ சமைக்கிறதுக்கு ஒரு லொக்கேஷன் செட் பண்ணியாச்சு. இந்த லொக்கேஷன் தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த இடத்துல அடுப்பு வைக்க போகிறோம், நண்டு ஒரு பக்கம் க்ளீன் பண்ண போகிறோம், வெங்காயத்தை ஒரு பக்கம் உரிக்க போகிறோம், மொத்தத்தையும் ஒன்றா போட்டு சமைக்க போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். ஓகே, இங்கே பாருங்க தண்ணி, நண்டு, நம்ம பிடிச்ச நண்டு க்ளீன் பண்ணணும். இப்போ வாங்க இங்கே பாருங்க. யார் ஃபர்ஸ்ட் வெளியே வரீங்களோ அவங்க தான். இப்போ இவரை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். தெரியுதான்னு தெரில, மழை வேற வந்துடுச்சு.
அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்க அந்த ஓடு, இந்த ஓடை லைட்டாக அப்படி ஊற்றி அப்படி உரிச்சிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க இந்த பகுதி ஒரு மாதிரி கலராக இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் எடுத்துடணும். இப்போ நம்ம நண்டு செய்யறதுக்காக அதோட விறகு உளுத்தம் பருப்பு, மசாலா நல்லா நண்டில் ஏறி இருக்கு, ஃபுல்லாக சூப்பராக இருக்கு அந்த ஜூஸு. ஓகே, நண்டு பிடிச்சதை பார்த்துருப்பீங்க, நண்டு சமைச்சதும் பார்த்துருப்பீங்க. இப்போ சாப்பிட போகிறோம் சரிங்களா. செம பசிங்க. எப்போ வந்தோம், சாதம் வந்து செய்ய முடியலைங்க, நண்டு பிடிக்க வந்தோம் இல்லையா, அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நண்டு தொக்கு நம்ம வச்சுட்டோம், அதை இப்போ போட்டு சாப்பிட்லாம். நண்டு பாருங்க எப்படி இருக்கு, வெந்துச்சான்னு பார்க்கும்போது டேஸ்ட் பண்ணேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நாட்டு நண்டுனா நாட்டு நண்டு தான். கடல் நண்டு சாப்பிட்ருக்கேன், ஆனால் நாட்டு நண்டு லெவலுக்கு இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ஜூஸி செம்மையாக இருக்குல்ல. ட்ரை பண்ணுங்க, மஸ்ட்டு. உங்களுக்கு எங்காவது ஆற்று நண்டு கிடச்சிதுன்னா, வயல் நண்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் வாங்கி. சூப்பராக இருக்குது.
பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அந்த ஈரம்லாம் இறங்குதுங்க. சரிங்களா? அப்பயே வந்து நம்ம கேமராமேன் பாலா, குட்டி ராக், குட்டி யாரு சீட் பண்ணிட்டாரு. சீட் பண்ண வாயை திறப்பா அடிக்கடி. சின்ன பீஸ் எவ்வளோ பெரிய வாய், வாய் மாதிரி திறகுறான். அவனுக்கு காலை ஊட்டிட்டு நம்ம மெயின் மேட்டை சாப்பிடலாம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்பியை பத்தி எதனா நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.